எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணுங்கள். கடைகளுக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காவை இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிய விடுங்க. ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வந்தால் தான் கடையல் நல்லா இருக்கும். இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கத்திரிக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல காய் நல்லா கரைஞ்சி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி தான், வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிய விடுங்க. பாருங்கள் நல்லா கொதிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இதில் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நான் சேர்க்கலை, ஆப்ஷனல் தான். அது சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். கொத்தமல்லி தழை சேர்த்து பரிமாறுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.